Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video நம்ம 10th standard maths chapter 3 algebra exercise 3.3 third question பார்க்க போறோம். Third question வந்து find the GCD of each pair of the following polynomials. இதுல நமக்கு ரெண்டு subdivisions இருக்கு. So first subdivisionல ரெண்டு expression and அதோட LCM கொடுத்திருக்காங்க. First expression is 12 into x power 4 minus x cube. Second expression 8 into x power 4 minus 3x cube plus 2x square. அதோட LCM என்ன கொடுத்திருக்காங்கன்னா 24x cube into x minus 1 into x minus 2. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் f of x into g of x is equal to LCM into GCD. ஸோ இதை நம்ம LCM GCDக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா GCD is equal to f of x into g of x divided by LCM. ஸோ இந்த கொஷினோட நமக்கு மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா f of x and g of x மல்டிப்ளை பண்ணி LCM-ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிற LCM டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம f of x-ஐயும் g of x-ஐயும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு LCM வந்து கம்ப்ளீட்லி ஃபேக்டரைஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம f of x-ஐயும் g of x-ஐயும் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of x is equal to 12 into x power 4 minus x cube. இதை வந்து 12 into x cube காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா x minus 1 இருக்கும். And then g of x is equal to 8 into x power 4 minus 3x cube plus 2x square கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து x square காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் x square minus 3x plus 2 இருக்கும். இதை ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 8 into x square into 2-வை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா -1 -2 பிரிக்கலாம். -1 into -2 plus 2 -1 -2 -3. ஸோ அப்படி பிரிக்கும் போது நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ x -1 into x -2ன்னு கிடைக்கும். ஓகே, நமக்கு f of x and g of x ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணால் நமக்கு GCD கிடச்சிரும். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்போ GCD is equal to f of x-க்கு பதிலாக 12 into x cube into x minus 1, g of x க்கு பதிலாக ஸோ இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன், g of x க்கு பதிலாக 8x square into x minus 1 into x minus 2 whole divided by LCM நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 24x cube அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை எழுதுகிறோம் 24x cube into x minus 1 into x minus 2. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ 12 2s are 24 and 2 4s are 8. And then in the x cube and the x cube cancel ஆயிடும், x minus 1 cancel ஆயிடும், x minus 2 cancel ஆயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு GCD. ஸோ GCD is equal to 4x square into x minus 1. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நமக்கு என்ன GCD கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 4x square into x minus 1. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதான் செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா x cube plus y cube. செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து x power 4 plus x square y square plus y power 4. அண்ட் அதோட LCM நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா x cube plus y cube into x square plus xy plus y square. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு LCM கேன்சல் ஆகிற மாதிரி f of x and g of x நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து x cube and y cube இருக்குது, இங்கே x cube and y cube இருக்குது. ஸோ இதை நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதனால் f of x-ஐ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ f of x-ஐ x cube plus y cube டேரெக்டாக எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே x square plus xy plus y square இருக்குது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா g of x-ஐ அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் தட் g of x is equal to x power 4 plus x square y square plus y power 4. இதில் வந்து x power 4 plus x square y square plus நான் இன்னொரு x square y square ஆட் பண்ணி x square y square சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நமக்கு எஃபெக்டிவ்லி பார்த்தோம்னா 0 தான், கரெக்டாக? ஸோ அதனால் ஒரு x square y square ஆட் பண்ணி இன்னொரு x square y square சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு எந்த டேர்மும் மாறாது, சேம் அதே தான் வரும். அண்ட் y power 4. இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா x power 4 plus 2x square y square minus plus y power 4 minus x square y square இப்படி கிடைக்குமா? ஸோ இதை நம்ம என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா x square the whole square plus
2x square y square plus y square the whole square minus x square y square இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போனா இதை நம்ம எப்படி எழுதலாம்? x square plus y square the whole square எழுதலாம் minus x square y square xy the whole square எழுதலாம். ஸோ இப்போ இதை செக் பண்ணுங்கள். இதை செக் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா இதை வந்து a இது b அப்படி எடுத்துக்கிட்டோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? a plus b into a minus b, ரைட்டா? ஸோ அப்போனா x square plus y square plus xy into x square plus y square minus xy. ஸோ இப்போ நமக்கு g of xல வந்து x square plus y square plus xyங்கிற டேர்ம் இருக்குது. LCMலையும் நமக்கு x square plus xy plus y square டேர்ம் இருக்குது. ஸோ இது நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம g of xஐ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அது பார்ப்போம். ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா GCD is equal to f of x into g of x by LCM, ரைட்டா? ஸோ f of xக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன f of x கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா x cube plus y cube டேரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ x cube plus y cube and g of xக்கு பதிலாக இங்கே ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்பிரஷனை போடணும். ஸோ x square plus xy plus y square into x square minus xy plus y square. Next whole divided by LCM வந்து நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த LCM சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ x cube plus y cube into x square plus xy plus y square. ஸோ x cube plus y cube plus y cube கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு GCD. ஸோ ஃபைனலாக GCD is equal to x square minus xy plus y square. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். நமக்கு என்ன GCD கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x square minus xy plus y square கிடச்சிருக்கு. தேங்க்யூ.